ஆப்பிள் ரீசெண்ட் டைம்ல லான்ச் பண்ணதுலேயே ஒரு உருப்படியான டிவைஸ்னா இந்த ஐபோனோட 17 தான். இந்த போன்ல உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்கு. இந்த போன் யாருக்கு செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வழக்கமா ஆரம்பிக்கிற மாதிரி இதோட பாக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான பேக்கேஜிங் தான். ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஐபோனோட 17 கிடைச்சிரும். அப்புறம் இந்த முறை உங்களுக்கு நல்ல பிரைடட் கேபிள்ல டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின் கொடுத்துருக்காங்க. வழக்கமா வர மாதிரி சார்ஜர் பாக்ஸ்ல இல்ல. இந்த ஒரு 5000 ரூபாய் போன்லயே சார்ஜர் வந்து பாக்ஸ்ல வருது. ஆப்பிள் வந்து இப்பயும் திருந்த போறதில்ல, எப்பயுமே திருந்த போறதில்ல. அடுத்து இந்த கேபிளையும் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். ஆனா இந்த போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதோட பில்ட் குவாலிட்டி தான். இங்க நீங்க கையில பிடிக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இதோட வெயிட் அண்ட் திக்னஸ் ரொம்பவே கம்மி பண்ணிருக்காங்க. நான் செக் பண்ணும்போது 176 கிராம் வரலியமான வெயிட் தான் இந்த போன்ல இருக்கு. இங்க ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்கு செராமிக் ஷீல்டு 2க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னதான் இவங்க பில்டப் விட்டாலும் ஒரு ப்ராப்பரான கேஸ் போட்டு யூஸ் பண்றது நல்லது. காரணம் என்னன்னா இதோட ரிப்பேர் காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான். அப்புறம் IP68க்கான ரேட்டிங் கிடைக்கும் அப்படின்றதுனால தண்ணிக்குள்ள போட்டாலும் ஓரளவுக்கு காப்பாத்திடலாம். ஆனா பார்த்து பாதுகாப்பா யூஸ் பண்ணுங்கன்றதான் நான் சொல்ற அட்வைஸ். அதுக்கடுத்து இதோட கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்க லாஸ்ட் டைம்ல ஐபோனோட 16ல இருந்த ப்ளூ கலர் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது 17 வந்து கொஞ்சம் லைட் கலர்ல கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியல. அப்புறம் வழக்கமா வர மாதிரி தான் சைட் ஃப்ரேமும் உங்களுக்கு அலுமினியம் பில்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க ஓவர் வியூன்னு பார்க்கும்போது இந்த ஆக்சன் பட்டன்ல உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டனும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு யூஸ் ஆகலாம், ஆனா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுமான்னு கேட்டா சந்தேகம் தான். இதை வச்சு உங்களால இந்த லென்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா பட்டனை பிரஸ் பண்ணி போட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் கேமரா ஷேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதை கொஞ்சம் ஆப்பிள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுப்பா. அப்புறம் இதோட டிஸ்பிளே சைடு வரும்போது இந்த முறை உங்களுக்கு ஒரு மைனர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருக்காங்க டிஸ்ப்ளே சைஸ்ல. ஆனா இந்த போன்ல எனக்கு டிஸ்ப்ளேல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இதோட பெசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலா இருக்கு. பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இதோட முக்கியமா ஆப்பிள் காலங்காலமா அவங்க மேல இருந்த ஒரு கலங்கத்தை இந்த போன்ல தொடச்சிருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்ல இருந்து 120 ஹெர்ட்ஸ்க்கு மூவ் ஆயிருக்காங்க. அதுதான் இவங்க ப்ரோமோஷன் டிஸ்ப்ளேன்னு சொல்றாங்க. இதை செக் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தா ரெஸ்பான்சிவா தான் இருந்துச்சு. அப்புறம் அவுட்டோர் அண்ட் இன்டோர்ல இதோட பிரைட்னஸ் லெவலும் நல்லா தாறுமாறா கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கு. இதுல HDR சப்போர்ட்டும் உங்களுக்கு வழக்கமா கிடைக்கிற மாதிரி கிடைச்சிடும். தென் இந்த போன்ல உங்களுக்கு டுவெல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்கு. இதோட குவாலிட்டியும் நல்லா தாறுமாறா இருக்கு. ஃபேஸ் அன்லாக் வழக்கமாவே நல்லாவே வேலை செய்யுது. ஸ்டோரேஜ் சைடு வரும்போது இந்த முறை 128 ஜிபிக்கு பதிலா 256 ஜிபியை பேஸ் ஸ்டோரேஜா கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேத்துக்கு நல்ல செய்தி தான். ஏன்னா நிறைய போட்டோஸ் எடுக்கும்போது நிறைய ஸ்டோரேஜும் தேவைப்படும். அதை இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறது நல்ல விஷயமா பார்க்குறேன். அப்புறம் உங்களுக்கு ரேம்னு பார்க்கும்போது LPDDR5க்கான ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரௌண்ட் 1600லேருந்து 1500 MBPS சொல்லியமான ரீட் அண்ட் ரைட் கிடைச்சிச்சு. அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இந்த முறை ஆப்பிளோட A19 பயானிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு 2 பெர்ஃபார்மன்ஸ் கோரும் 4 எஃபிஷியன்சி கோரும் கிடைச்சிரும். இதோட சேர்த்து 5 GPU கோர் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பெஞ்ச்மார்க் சைடு வரும்போது ஆன்டிடூல அரௌண்ட் 2.2 மில்லியன் வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. இதே 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி சைடு வரும்போது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கிக்பெஞ்ச் ஸ்கோருமே நல்லா சிறப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இதோட ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசும்போது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு 90 FPS சொல்லியமான சப்போர்ட் வந்து BGMI ல கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க HDR ப்ளே பண்ணனும்னா உங்களுக்கு 60 FPS சொல்லியமான சப்போர்ட் தான் கிடைக்கும். இதுல ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த போனை நீங்க எடிட்டிங்காக யூஸ் பண்றீங்கன்னா Lumafusion மாதிரியான எடிட்டிங் அப்ளிகேஷன்ல ஒரு நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் அவுட் எடுக்கும் போது எனக்கு வெறும் 18 செகண்ட் வரலியமான டைம் தான் எடுத்துக்கிச்சு. ஸோ இங்க ஓவராலா எடிட்டிங்க்கு இந்த போன் கண்டிப்பா செட் ஆகும். இது போலவே நீங்க நார்மல் யூசரா இருக்கீங்க அப்படின்னா தாறுமாறா இந்த போன் ஹேண்டில் பண்ணும். டே டு டே லைஃப்ல இருக்கிற எல்லா டாஸ்கையும் அசால்ட் பண்ணும். அப்புறம் இந்த போனோட ஹீட்டிங் சைடு வரும்போது நார்மலா யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன வார்ம்னஸ் இருக்கு. மற்றபடி உங்களுக்கு மேஜர் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் இந்த கிளைமேட்ல இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா சம்மர் சீசன் வரும்போது இந்த போன்ல கண்டிப்பா ஹீட்டிங் இஷ்யூவை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த கிளைமேட்லயே உங்களுக்கு நார்மலா அவுட்டோர்ல கேமரா வச்சு நான் நிறைய வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் பக்கமா ஷூட் பண்ணும்போது ஹீட்டிங் வந்து நல்லா விசிபிளா கையில ஃபீல் பண்ண முடியுது. தென் இதோட பேட்டரி சைடு வரும்போது இங்க 3692 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் சைட்ல 6000 7000 8000 போயிட்டு இருக்கும்போது ஐபோன் வருஷத்துக்கு வருஷம் ஒரு 150 mAh 200 mAh இப்படிதான் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிட்டு இருக்காங்க. இதனால இதோட பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இதோட சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த முறை உங்களுக்கு 40 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சார்ஜ் பண்றதுக்கு எனக்கும் ஆசை தான். ஆனா 40 வாட்கான அடாப்டர் பாக்ஸ்லயும் வரல, இப்போதைக்கு மார்க்கெட்லயும் இல்ல. அதனால CMF ஓட 65 வாட்கான சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 13 நிமிஷத்திலேயே ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிக்குது. இதே ஆப்பிளோட 30 வாட்கான அடாப்டர் யூஸ் பண்ணும்போது 1 மணி நேரம் 17 நிமிஷத்திலேயே ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிக்குது. சாம்சங்கோட 25 வாட்கான அடாப்டர் யூஸ் பண்றோம்னா அங்கேயுமே உங்களுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷத்துல இருந்து
1 மணி நேரம் 30 நிமிஷத்துக்குள்ளேயே ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிக்குது. இங்க பேசிக்கா என்னன்னா இந்த போன்ல உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட் டீசென்ட்டா இருக்கும். ஆனா இந்த சார்ஜிங் ஸ்பீட்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா உங்களுக்கு 25 வாட்க்கு மேல எந்த சார்ஜரை யூஸ் பண்ணாலும் பேசிக்கா 20 நிமிஷத்திலேயே 50% வரையுமான சார்ஜிங் ஸ்பீடை ஈஸியா ரீச் பண்ணிடுது. அடுத்ததா இதோட முக்கியமா இதோட பேட்டரி லைஃப் சைடு வரும்போது மேக்ஸிமம் என்னதான் அடின்னு அடிச்சாலும் 7 மணி நேரம் வரையுமான SOT கிடைக்கிறது பெரிய விஷயமா தான் இருக்கு. இதுல முக்கியமா பேட்டரி கன்சூம் பண்ற ஏரியா எதுன்னு பார்க்கும்போது யூடியூப், ஹாட்ஸ்டார், கேமரா, பிஜிஎம்ஐ மாதிரியான அப்ளிகேஷன்லாம் 15லேருந்து 20% வரையுமான பேட்டரியை கன்சூம் பண்ணுது. தென் அடிஷனலா இந்த போன்ல உங்களுக்கு 25 வாட் வரையுமான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா அதை வச்சு சார்ஜ் பண்றீங்கன்னா இன்னும் நிறைய டைம் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இதோட கேமரா சைடு வரும்போது இங்க பேக்ல உங்களுக்கு 2 கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. வழக்கமானதுதான். ரெண்டுமே உங்களுக்கு 48 MBக்கான சென்சார் தான். இதோட அவுட்புட்னு பார்க்கும்போது மெயின் சென்சார்ல டிஃபால்ட்டா 24 MBக்கான போட்டோஸ் உங்களால எடுக்க முடியும். டே லைட்ல எடுக்கும் போதும் ஓரளவுக்கு நல்ல பிக்சர்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். இங்க ஓவராலா டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா இருக்கு. ஹியூமன் சப்ஜெக்ட்லயும் நல்ல டீடைல்ஸை வந்து உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். ஆனா இந்த போன்ல எனக்கு குறையாப்பட்ட ஏரியானா போர்ட்ரேட் பிக்சர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் டைம் டிலே ஆகிற மாதிரி இருக்கு. சில நேரங்களில் எட்ஜ் கட் அவுட்ல கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரி இருக்கு. மற்றபடி இதோட அல்ட்ரா வைட் சென்சாருக்கு வரும்போது இதோட டீடைலிங்கும் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. இதுல மெயின் சென்சாரை கம்பேர் பண்ணும்போது கலர் அக்யூரசியும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோட முக்கியமா ஃப்ரண்ட் கேமரா சைட்ல இந்த முறை ஒரு மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு 18 MBக்கான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சென்டர் ஸ்டேஜ் சென்சார்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நார்மலா போர்ட்ரேட் பிக்சர்ஸ் எடுக்கும் போதே உங்களால லேண்ட்ஸ்கேப்லயும் ஓரியன்டேஷனை மாத்திக்க முடியும். இதுல வர அவுட்புட்டும் ரொம்பவே சிறப்பா பண்ணிருக்காங்க. போர்ட்ரேட்ஸும் நல்லா தான் இருக்கு. அப்புறம் வழக்கமா வர மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே உங்களுக்கு 4K 60 FPS சொல்லிமான ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேக்ல ரெக்கார்ட் பண்ணும்போது ஓவரால் ஸ்டெபிலிட்டியும் சரி, டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்லயும் சரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுப்பா. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா சைடுல ரெக்கார்ட் பண்ணும்போதும் நல்ல ஸ்டெபிலிட்டி, டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதோட முக்கியமா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சினிமேட்டிக் வீடியோ 4K 30 FPSல ஷூட் பண்ண முடியும். சோ இங்க ஓவராலா கேமரா குவாலிட்டி நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு. அடுத்ததா இதோட நெட்வொர்க் சைடு வரும்போது இங்க உங்களுக்கு மேஜரா எல்லா 5G பேண்ட்ஸையும் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பிசிக்கல் சிம்னு பார்க்கும்போது ஒன்னே தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சிம் உங்களுக்கு eSIM சப்போர்ட்டா இருக்கு. அப்புறம் அதர் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Wi-Fi 7க்கான சப்போர்ட், ப்ளூடூத்ல 6க்கான சப்போர்ட், NFC சப்போர்ட் எல்லாமே கிடைச்சிரும். தென் இதோட சாஃப்ட்வேர் சைடு வரும்போது இந்த முறை iOS 26ல நிறையவே ரீடிசைன் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் தான். இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்க மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல அதை காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போன்ல ஒரு சில ஏரியால மட்டும் அது கொஞ்சம் ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா மத்த ஏரியால எல்லாத்துலயும் நல்லாவே இருக்க மாதிரி தான் இருக்கு. இதோட சேர்த்து உங்களுக்கு டைனமிக்கா இதோட டெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க கிளாக்ல. அப்புறம் இதுல ஸ்பேஷியல் போட்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க வால்பேப்பராவும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட போட்டோ ஆப்லயுமே கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் காலங்காலமா சொல்லிட்டு இருந்த ஒரு குறைய நிவர்த்தி பண்ணிருக்காங்க. இப்ப ஐபோன்ல ரிங்டோன் செட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. 30 செகண்டுக்கு கீழே இருக்கிற ரிங்டோனை ஃபைல் ஆப்குள்ள போயிட்டு டவுன்லோட்ஸ்ல இருக்கிற உங்களோட மியூசிக்கை லாங் பிரஸ் பண்ணிட்டு மோர்ல செட் ஆஸ் ரிங்டோன் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஆனா இந்த போன்ல எனக்கு ரொம்பவே பிடிக்காத ஃபீச்சர்னு கேட்டா இதோட ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தாங்க. ஆண்ட்ராய்டில் ஆல்ரெடி இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆகியிருக்கும் போது இங்கே ஐஃபோனில் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரில. 2 வருஷமா வெறும் பில்டப் மட்டும்தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் ஆப்பிள் இதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அப்புறம் வழக்கமாக கிடைக்கிற மாதிரி தான் லாங்கர் சாஃப்ட்வேர் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். குறைஞ்சபட்சம் 7 வருஷத்துக்கான OS அப்டேட் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் பிரைசிங்னு பார்க்கும்போது இந்த போன் வந்து 256 GB வேரியண்ட்டை பேஸாக கொண்டு 83,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக இந்த போன் அவங்களால 78,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இந்த பிரைசிங்க்கு இந்த போன் எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்பவே நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. முக்கியமா இதோட டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கு. டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லயும் நல்லா பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடு முக்கியமா எடிட்டிங்க்கு யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமரா சைட்லயும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆனா பேட்டரி லைஃப்னு வரும்போது உங்களுக்கு டீசென்டான பேட்டரி பேக்கப் தான் கிடைக்கும். பாக்ஸ்ல உங்களுக்கு சார்ஜர் வரப்போறது இல்லைன்றது மட்டும்தான் இந்த போனோட நெகட்டிவ். பட் ஒரு போனஸ் டிப் என்னன்னா இந்த போனை இப்போதைக்கு வாங்காம நெக்ஸ்ட் இயர்ல ரிபப்ளிக் டே சேல் அப்ப ஒரு 68,000 ரூபாய்க்குள்ள வரும்போது வாங்குறீங்கன்னா இன்னுமே ஒரு வேல்யூ ப்ரொபேஷனை உங்களுக்கு அள்ளி தரும். ஆனா இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான போன்ஸ்ல இஎம்ஐல வாங்காதீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இது எல்லாமே டிப்ரிசியேஷன்ல சேரும். அதாவது ஒரு வருஷத்துல இதோட வேல்யூ வந்து பயங்கரமா குறைஞ்சிரும். அது வரலையும் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. அதே சமயத்துல இதோட பெட்டரான போன் மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சிரும். அதை உங்களுக்கு ஒரு கில்ட்டுக்குள்ள கொண்டு போகிற மாதிரியான ஆப்ஷனை இது உருவாக்கி விட்டுரும். என்ன கேட்டா கையில ஓரளவுக்கு காசு சேர்த்து வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனா நான் ஃபீல் பண்றேன். இன்னும் நிறைய வீடியோஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.